யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சும்மா இருங்க. என்ன இந்த சும்மா இருங்கன்ற வார்த்தை நமக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு சமையல் வேலை பண்ணணும், அருமையான உங்க தோழியோ உங்களுடைய யாரோ உறவுகளோ வராங்க, நீ போய் சும்மா இருமா, நான் போய் சமையல் பண்றேன்னா நமக்குலாம் ஒரு ஆனந்த மகிழ்ச்சி. அப்படி என்ன ஆயிரும்? நீ துணி துவைக்காதம்மா, நான் துவைக்கிறேன், சும்மா இருன்னா, அடாடாடாடா அம்மா நீ பெருக்காதம்மா, நான் பெருக்கிறம்மா, அப்படின்னா நமக்கு ஒரு ஆனந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. அப்ப நீங்க இந்த உள்ள காலகட்டத்திலேயே இந்த சும்மா இருக்கிற வார்த்தை வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அம்மா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை சும்மாவே இருக்கியல, ஏதாவது ஒரு உதவி. அப்பா சொல்லுவார், வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக வந்து உட்காந்துட்டு ஏதாவது ஒரு நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இருப்பாரு. பிள்ளைய பார்த்தா அது நல்லா வெட்டேன்னு சும்மா அது உட்காந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இப்போ உள்ள காலத்தில் இந்த சும்மா அப்படின்னாலே நமக்கு நிறைய பேருக்கு எரிச்சலாக வேற வந்துடுது. அது யாருக்கு பிடிக்காதுன்னா அந்த அம்மா அப்பா அம்மார்களுக்கு எந்த நேரமும் சும்மாவே இரு. அப்போ இன்னைக்கு பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சும்மா இருப்பீங்க. நீ பைபிள் என்ன சொல்லுது? நீங்க சும்மா இருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சும்மா இருங்க. அம்மா இந்த மாசம் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, சும்மா இருக்க சொல்லிட்டாரு. இனி வேலைக்கு போ, தண்ணி எடுலாம் சொல்லக்கூடாது, அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு இதுல நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ ஆண்டவர் ஏன் சும்மா இருக்க சொல்றாரு தெரியுமா? நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுதான் நமக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தார். சும்மா என்ற வாக்குத்தத்தம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்ப அவர் யுத்தம் பண்ணக்கூடிய நேரத்தில் நீ போய் செலவு பண்ணிட்டு இருக்க கூடாது. இந்த வால் சண்டை, ஹீரோயிசம், நான் பார்த்துக்கிற ஆண்டவரை, அப்படிலாம் போனீங்கன்னா என்ன ஆகுன்னு தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் யுத்தம் பண்றேன், நீ சும்மா இருந்தா போறோம். இன்னொரு வசனம் சொல்லுது, சும்மா இருப்பதே பலன். எப்படியாமா? சும்மா இருப்பதே பலன். அப்ப ஆண்டவர் சொல்ற, நான் உங்களுக்காக என்ன பண்றேன்? யுத்தம் பண்ணுகிறேன், நீங்க சும்மா இருங்க. அப்ப இந்த 6வது மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன தெரியுமா? நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு பொழுது வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தை. உனக்காக நான் என்ன பண்ணுவேன்? யுத்தம் பண்ணுவோம்ப்பா. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எந்த காரியத்துல எனக்கு ஒரு நன்மை கிடைக்கணும்னு சொல்றீங்க, அந்த நன்மை கிடைக்காம அது ரொம்ப இழுத்துக்கிட்டே போகுது பாருங்க. ரொம்ப போராட்டமா இருக்கு பாஸ், என் குடும்பத்துல பல போராட்டமா இருக்குது. என் மனைவியோட போராட்டம், பிள்ளையோட போராட்டம். நல்லா தான் இருக்குது என் பிள்ளை, திடீர்னு என் பிள்ளைக்கும் எனக்கும் ஒரு போராட்டம் ஆயிருது. நல்லா தான் இருக்கு, கணவன் மனைவி அன்புக்குள்ள ஒரு போராட்டம் ஆயிருது. பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு, திடீர்னு பிஸ்னஸ்ல எனக்கு ஒரு போராட்டம் ஆகி போச்சு. என் பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் வட்டாரம் நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு போராட்டமா இருக்குது, ரொம்ப மன சஞ்சலமா இருக்குது. அப்போ இன்றைக்கு எதுல நீ மன சஞ்சலப்பட்டு, எதுல வேதனையோட என்னால முடியலன்னு சொல்லிட்டு இருப்பியோ, நீ கர்த்தர் சொல்றார், நீ இனி போராடாத, உனக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன். இனி நீ போராடினது போதும். வியாதி ஒரு 4 காசு சம்பாதிச்சாலே ஏதாவது ஒரு வியாதின்னு பணம் போயிருது. ஒரு 4 காசு கையில வந்துச்சுனால ஏதாவது ஒரு செலவு, வீட்டுக்குள்ள எப்பவும் செலவு செலவு செலவு, தரித்திரம். சம்பாதிக்கிற பணம் பொத்தலான பையில போடுது, ஒரு முன்னேற்றமே இல்லை. என் ஆண்டை நான் திரும்பி பார்க்கிறேன், 5 வருஷம் 4 வருஷம் 1 வருஷத்தை திரும்பி பார்க்கிறேன். என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தா, அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுக்கு செலவுக்கு பணம் இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் என்ன பெற்றுக்கொண்டேன்? எந்த நன்மை எனக்கு கிடைச்சது? எதுவுமே எனக்கு இல்லை. அப்போ என்னால் இதில் முடியல. என்னால் என் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நான் எவ்வளோ போராடி பார்க்குறேன், என்னால் முடியல. கர்த்தர் உனக்காய், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி கானானை எப்படி கர்த்தர் கொடுத்தாரோ, பெலிஸ்தீர்களோட யுத்தம் பண்ணி எப்படி கர்த்தர் கொடுத்தாரோ, எரிகோ ஜனங்களோட யுத்தம் பண்ணி எப்படி எரிகோவை கர்த்தர் கொடுத்தாரோ, இன்றைக்கு உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து உனக்கு அதை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இரு. அப்ப அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இதில் விவரமா சொன்னா 3 மணி நேரம் ஆயிரும்.
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இஸ்ரவேல் பிள்ளைங்க 430 வருஷம் அடிமைத்தனமா இருக்கிறாங்கங்க. 430 வருஷம் அடிமைத்தனம். அப்போ ஆண்டவர் அவங்களை எப்படி நடத்தி கொண்டு வராராமா? செங்கடல் வழியாய் நடத்தி கொண்டு வர்றார். அப்போ அவங்க பிரயாணம் பற்றி விடுதலையாகி சுதந்திரமா போய்கிட்டு இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது 600 பிரதானமான ரதங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் இஸ்ரவேல்களை பிடிக்கும்படி போறாங்க. பார்வோன் என்ன பண்றாரு? அவங்களை எப்படி விட்டோம், ஏதோ ஒரு அவசரத்துல விட்டுட்டோம்பா, மீண்டும் அவங்களை போய் சிறை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 600 பிரதானமான ரதம், பெஸ்டான ரதங்கள், ரொம்ப டேலண்டா, ரொம்ப பவர்ஃபுல்லான ரதம். நல்லா புரிஞ்சுக்குங்க. யோசேப்பு மரித்த பிறகு ஒரு ராஜா வர்றாரு. அந்த ராஜா என்ன சொல்றான்? இந்த ஜனங்கள் பெருகிக்கிட்டே போறாங்க, அப்போ ஒரு நாள் இவங்க நம்மளை மிஞ்சி நமக்கு ஒரு யுத்தம் ஒன்று வரணும், நம்ம கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிருவாங்க, அதனால இவங்களை நம்ம ஒடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இவங்களை அடிமையாக்க மாற்ற ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த ஜனங்கள் பல லட்சமாய் பெருகிட்டாங்க, விடுவிக்கப்பட்டு போயிட்டாங்க. அப்போ விடுவிக்கப்பட்டு போனவங்களை மீண்டும் சிறை பிடிச்சிட்டு வரணும்னா அதுக்கு எவ்வளவு உபகரணம் வேணும்? எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்களா, பண்ணியிருக்க மாட்டாங்களா? இப்போ இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனியர்களுக்கும் யுத்தம் வந்துச்சு. கடந்த மாதத்தில் பார்த்தோம். நம்ம நல்ல பயங்கரமான ஆயுதங்களை இஸ்ரவேல் பயன்படுத்தி டார்கெட் பண்ணி அடிச்சான். ஒரு நேரத்தில் 150 ராக்கெட்டை அடிச்சு இமை பொழுது டக்கு டக்குன்னு அவனால கிரகிக்கவே முடியல. எங்க இருந்து எது வரும்னே தெரியல. இமை பொழுது ராக்கெட்டை அனுப்பிக்கிட்டே இருக்கான். அவன் அனுப்புனது என்னமோ ஒரு ராக்கெட்டு, இவங்க அனுப்புனது என்னமோ போச்சு. அப்போ செலக்ட் பண்றாங்க பெஸ்ட். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பனிப்போர், ஒரு விதமான போர் லடாக் பகுதியில் வந்த உடனே இந்தியா சுதாரிச்சு ரஃபேல் விமானத்தை வாங்கணும்னு சொல்லி பல லட்சங்கள் செலவு பண்ணி ரஃபேல் விமானத்தை வாங்கிச்சு. அந்த ரஃபேல் விமானம் என்ன பண்ணுன்னா கடினமான இடத்துலையும் சும்மா இமை பொழுது போய் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அது வெடிக்க வைக்கும். அதுதான் ரஃபேல் விமானத்தினுடைய சிறப்பு. எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் ஒரு ஏம் பண்ணிருச்சுன்னா அதை கரெக்டாக துல்லியமே போய் அடிக்குமாமா. அது சில விசேஷங்கள் இருக்குது. அப்போ ஒரு யுத்தனாலே பிரதானமானதை செலக்ட் பண்றாங்க. அப்போ இஸ்ரவேலை பிடிப்பதற்கு அதான் பைபிள்ல சும்மா எந்த வார்த்தையும் சொல்லாது. 600 பிரதானமான ரதங்களை பார்வோன் தெரிந்து கொண்டு செம பிரில்லியன்ட், அந்த ஓட்டுகிறது செம பிரில்லியண்டான ஆளு, ரதம் செம டஃப்பான ஹார்டான ரதம். எத்தனை குதிரைகள் இழுத்துட்டு போச்சுன்னு தெரியல, எத்தனை காலாட்கள் வந்தாங்களோ, எத்தனை குதிரை வீரர்கள் வந்தாங்களோ, இத்தனை பேர் ஓடி வராங்க. ஏன்னா விடுதலை ஆகி போனது 6 லட்சம் புருஷர், அவன் மனைவி, அவன் பிள்ளை, பல லட்சம். 600 ரதத்தை பற்றி ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஏகப்பட்ட கூட்டம் பிடிக்கிறதுக்கு ஓடி வருது. ஆண்டவர் அப்பன் சொல்றாரு, நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன். உனக்கு விரோதமாய் பிசாசு எவ்வளவு கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சாலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட இருளின் கிரியைகள் எழும்பினாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆதிக்கங்கள் எழும்பினாலும் சரி, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியுமா பின்னாடி வர்றது 600 ரதம் சொல்லி? அவனுக்கு தெரிஞ்சது பார்வோன் விரட்டிட்டு வரான், அவ்வளவுதான். நமக்கு அதே மாதிரி தான். பிசாசு நமக்கு விரோதமாக கிரியை செய்யறான்றது மட்டும்தான் தெரியும். அவன் என்னென்ன வச்சிருக்கிறான்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவன் 600 வச்சிருந்தாலும் கர்த்தர் அழிப்பாரு, 900 வச்சிருந்தாலும் கர்த்தர் அழிப்பாரு. காரணம், யுத்தம் என்னுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. நல்ல கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் பிரதானமான 600 ரதங்களை கொண்டு வரான். ஆண்டவர் யுத்தத்தை எப்படி பண்ணினாராமா? செங்கடலை, இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலே ஒரு மிகப்பெரிய அற்புதம்னு நம்ம சொல்லணும்னா என்ன அற்புதத்தை சொல்லலாம்னா செங்கடலை பிளந்ததை நம்ம சொல்லலாம். கடலை 2ஆ பிளந்துச்சு, பாதை வெட்டாந்தரை வந்துச்சு, அதை கிரகிக்க முடியல, மிகப்பெரிய அற்புதமாய். அப்ப ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றாரு? உனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து நான் இந்த காலத்துல நடத்திட்டு வருவேன். மிகப்பெரிய அற்புதத்தை நான் உனக்கு செய்து உன்னை நான் நடத்தி வருவேன். காரணம், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தார். ஏன் இதை நான் சொல்றேன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுனா இவ்வளோ சிறப்பு தன்மை இருக்கும். நான் சொல்றது அதுதான் சொல்றேன், புரியுதுங்களா? 600 பிரதானமான ரதத்தை ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தாரா, சக்கரம் கலண்டுக்கிட்டாமா.
ஆண்டவர் வந்து தூதர்களை அனுப்பி சண்டை போடுங்கன்னு அனுப்பிவிடல. ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தார். பைபிளை சொல்லி ஒரு பார்வை பார்த்தார். சக்கரத்துக்கு ரதத்துக்கு சக்கரம் எல்லாம் கலண்டு போச்சு. சக்கரம் இல்லாம இப்ப இழுத்துட்டு போறானுங்க ரதத்தை. கொண்டு வரும்போது நல்லா தானே இருந்துச்சு நம்ம ரதம். யுத்தத்துக்கு போற பீரங்கி வண்டி ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு. பீரங்கி வண்டிக்கு குண்டு இல்லாம வந்துருச்சுன்னா அப்போ இவனுக்கு பெஸ்டான ரதத்தை கொண்டு வரானுங்க. ஆண்டவர் சக்கரத்தை கலர விட்டு அவன் டேலண்ட்டை முறிச்சா இருப்பாருங்க. அங்க அவன் பலத்தை உடைச்சா இருப்பாருங்க. இன்னைக்கு பிசாசு உனக்கு விரோதமா அவன் என்ன கங்கணம் கட்டினாலும் சரி, கர்த்தர் எல்லாத்தையும் உடைப்பார். ஏன்னா கர்த்தர் யுத்தம் பண்றாரு, நம்ம யுத்தம் பண்ண. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ சும்மா இரு, நான் பயங்கர திட்டம் வச்சிருக்கிறேன், நான் பெரிய பெரிய பிளான்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ பாட்டுக்குள்ள நுழைஞ்சு எதையும் சொதப்பிடாத, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. சரி, அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணுனா இப்படிப்பட்ட சிறப்பு தன்மைகள் இருக்கும். செங்கடலையே பிளப்பார், ரதத்துல மூழ்கடிப்பார். வந்தவன் ஒருத்தன் கூட எங்க போய் சேரல. வந்தவர்கள் ஒருவர் கூட என்ன ஆகல, ஒருத்தன் கூட போய் சேரல. கர்த்தர் அப்படி எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுவார். ஏன்னா ஆண்டவர் யுத்தம் பண்ண அவரே கிரவுண்டில் இறங்கிட்டாரு. சும்மா விடுவாரா? அவரே இறங்கிட்டாரு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்காக நான் யுத்தம் பண்றேன். எத்தனை பேர் மன சந்தோஷத்தை ஆத்மாவில இருந்து நன்றி சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யுத்தம் பண்றார். இப்போ இன்னொரு கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்க வைக்கிறேன். ஆண்டவர் இவ்வளோ பெரிய யுத்தத்தை பிள்ளைகளுக்காக செய்து இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. ஆண்டவர் எப்போ அவர் அற்புதம் செய்தாலும் அவருடைய கிரியைகளை அவர் பார்க்கிற தேவனா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டு வந்தவர் தான். ஆனா வர வழியில் அவங்க கிரியை பிடிக்காம தான் கானானுக்குள்ள கொண்டு போகல ஆண்டவர். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உண்மைதான். ஆனா உன் கிரியை அவர் பார்ப்பார். உங்க கிரியை அதுல நல்லா இருந்துச்சுன்னா கர்த்தர் யுத்தத்துல ஜெயத்தை கொடுப்பார். இல்லைன்னா ஆண்டவர் வந்து என்ன பண்ணிடுவாரு? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அழைச்சிட்டு வராரு. அவன் வழி நல்லா இல்லைன்னு உடனே நல்லா இருக்கிறவனை மட்டும் கூட்டிட்டு போயிட்டார். அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட சில கிரியையை எதிர்பார்க்கிறார். சாலமோன் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறார். ராஜ்யத்துல சிங்காசனம் உனக்கு இல்லாமல் போகவே போகாது, உன் பிள்ளைங்க ஆண்டுகிட்டே இருப்பாங்க. ஆனா அதே ஆண்டவர் தான் பிரிச்சு விட்டார்ல. அப்ப கிரியையை பார்க்கிற தேவன். அப்ப இன்னைக்கு இஸ்ரவேல் அந்த என்ன கிரியையை செஞ்சாங்க, இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்ததுக்கு என்ன ரகசியன்றதை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அப்ப அதற்கு முன்பதாக அந்த இஸ்ரவேல் பிள்ளைங்க செய்த காரியத்தையும் நம்ம பார்க்க போறோம். இன்னொரு காரியம், இதுல யார் யார் சம்பந்தம் பட்டு இருக்கிறாங்க, இந்த யுத்தத்திற்கு பக்கத்துல யார் யார் ரொம்ப சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம ரொம்ப ஃபாலோ பண்ணி நெருக்கமா போய் நம்ம தியானிக்க போகிறோம். புரியுதா நான் சொல்றது? அப்போ உங்க குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு வெற்றியை தரப்போறாருமா. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையோ, உன் குடும்ப வாழ்க்கையோ, உன் பொருளாதார வாழ்க்கையோ, உன் சுகத்தின் வாழ்க்கையோ, எவ்வளவு பெரிய காரியமோ கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனா அந்த யுத்தம் பண்ணுவாருன்னு சொன்ன உடனே நம்ம சும்மா இருந்துட்டு அப்படியே அஜாக்கிரதை இருந்துடக்கூடாது. இவங்க என்ன பண்ணினாங்கன்றதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். ரெண்டாவது, இதற்கு யாரெல்லாம் என்னென்ன சம்பந்தம் வச்சிருந்தாங்க, இதுல யாரெல்லாம் அதுல ரிலேட்டடா இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுனாங்க, இதை நம்ம கத்துக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம ரூட்டு கிளியர் ஆயிரும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அதற்கு யாரை பயன்படுத்தினாரு? யாரு? சூப்பர், நல்லா படிச்சிருக்கிறீங்க நீங்க. மோசேயை ஆண்டவர் என்ன பண்ணினாரு? பயன்படுத்தினார். இப்போ அப்படியே 40 வருஷத்துக்கு பின்னாடி உங்களை கூட்டிட்டு போறேன். இப்போ எங்க கூட்டிட்டு போறேன்? ஒரு ஃபிளாஷ்பேக். அதான் சொன்னேன், இதுல யார் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அவங்கள பார்த்தா நமக்கு ரூட் நிறைய கிளியர் ஆகும். எப்படி உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, புரிய உதவி செய்வார். அதுதான் நான் சொல்றேன், அவங்கள பார்த்தாலே நம்ம வழி கிளியர் ஆயிரும். இப்போ 40 வருஷத்துக்கு பின்னாடி போறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ பின்னாடி வந்துட்டீங்களா? வந்துட்டீங்க. இப்போ மோசே அரண்மனையில வாழ்ந்துட்டு இருக்கிறார். 40 வருஷத்துக்கு முன்ன வந்தா இப்போ மோசே தாத்தாவா இருக்கிறார், 80 வயசு தாத்தா. இப்போ அப்படியே பின்னாடி போனா இப்போ மோசே யாரு? ராஜ வீட்டுல பார்வோனுக்கு மகனாக அதிகாரத்துல இல்லாம அதிகாரத்திற்காய் வெயிட்டிங்ல இருக்கிற ஒரு மோசே பயங்கரமா இருக்கிறார். சரிங்களா? இப்படி இருக்கிற காலத்துல ஒரு நாள் அவர் வாக் போய்கிட்டு இருக்கிறார்.
அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு, அப்படியே வாங்க என் கூட. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை திறந்தா மட்டும்தான் புரியும். அப்படியே ஃபோனை வெட்டையில் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. பைபிள் எல்லாரும் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், பிரைஸ் லார்ட், 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, அப்ப இதுக்கு முன்னாடி ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். மோசே நீ வா, நான் உன்னை இஸ்ரவேலுக்கு அனுப்புறேன், எகிப்துக்கு அனுப்புறேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், நீ தான் அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசையை பார்த்து கூப்பிடுறாரு. மோசே என்ன சொல்றாரு அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய ஜனங்கள் கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்க பெருமூச்சு நான் எட்டிச்சு ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க, பாரத்தில் இருக்கிறாங்க, நான் உன்னை கொண்டு தான் அவங்களை விடுவிக்க போறேன். அதுக்கு தான் மோசே சொல்றாரு, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்? நியாயமான கேள்விதான் கேட்டார் மோசே. 430 வருஷம் அடிமையில் இருக்கிறாங்கப்பா. அடிமையில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட போய் திடீர்னு நான் போய் நின்று கர்த்தர் என்னதான் உங்களுக்கு தலைவனா வச்சிருக்கிறாரு, உங்களை விடுவிக்க போறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டோம்னா அந்த ஜனங்கள் கேட்பாங்க, எந்த கடவுள் எங்களை இப்ப காப்பாற்ற அனுப்பி விட்டார்? தொடர்ந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுத்தா நம்மளே கடவுள் இல்லைன்னு மறுதளிக்கிறவங்கள இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம். இவங்க 430 வருஷம், ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சியை கடப்பதற்கே நமக்கு ஆயுசு போன மாதிரி ஆகுது சில நேரம் எல்லாம். இவங்க 430 வருஷம், புரியுதுங்களா? இவ்வளவு வருஷம் பயங்கர பாடுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப இவங்க கிட்ட போயிட்டு நின்று கடவுள் எங்களை அனுப்புனாரா, அவன் கேட்கதான் செய்வான். இத்தனை வருஷம் பார்க்காத கடவுள் இப்ப என்ன திடீர்னு பார்த்து அனுப்பிட்டார், எந்த கடவுள் பாது அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்பாங்களே. அதற்கு ஆண்டவர் பொறுமையோட சொல்றாரு, இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன், இந்த நாமத்தை கொண்டு போய் சொல்லு, நான் சில அற்புதத்தை செய்வேன், உனக்கு துணையை நான் மோசேவை நான் வச்சிருக்கிறேன். அதுவும் இல்லாம அவர் சொல்றாரு, நீங்க அடிமையிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது எகிப்தியர்களே கொள்ளையடிப்பீங்க. இந்த ஹைலைட்டை பாருங்க. இப்போ நீ வெளியே விடுதலையாகி வரும்பொழுது நீ வெறுங்கையா வரமாட்ட, அந்த ஜனத்தையே கொள்ளையடிச்சு அவன் பொன்னையும் பொருளையும் நீ அள்ளி கொண்டு வருவ. இங்கதான் இவனுக்கு டவுட் ஆகி போச்சு. ஆண்டவரே 430 வருஷம் ஏற்கனவே ஆல்ரெடி அடிமைப்பட்டு இருக்கிறாங்க, பொன்னோடும் பொருளோடு எப்படி திரும்பி வருவாங்க? இதுக்கு அவர் என்ன சொன்னாரு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். மோசே 13ல கேட்கிறாரு, ஆண்டவர் அதற்கு பதில் சொல்றாரு. 14ல இருந்து ஆரம்பிச்ச பதில் 4ஆம் அதிகாரம் வரைக்கும் வருது. 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள் போட்டிருக்கா. இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டாரு. எப்பா பொண்ணோட பொருளோட திரும்பி வருவாங்க, இதெல்லாம் செய்வேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், வாக்கு தத்தமா அள்ளி கொடுக்கிறார். இதெல்லாம் நான் ஆபிரகாமினுடைய தேவன், ஈசாக்கின் தேவன், முற்பிதாக்களின் தேவன் எல்லாம் சொல்லு, எல்லாம் சின்ன பிள்ளைக்கு கத்து கொடுக்கிற மாதிரி கத்து கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப மோசே சொல்றாரு, அவர்கள் என்னை நம்பார்கள் ஆண்டவர், என் வாக்குக்கு செவியும் கொடுக்க மாட்டாங்க. நான் யாரு? அவன் நிச்சயமா என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டான், என் வாக்குக்கு என்ன பண்ண மாட்டான். ஏன் இப்படி இந்த வார்த்தையை சொல்லணும் மோசே? இன்னைக்கு எவ்வளவுதான் ஆண்டவர் உங்களோட பேசினாலும் நம்ம அந்த மாதிரி தானே சொல்றோம், எனக்கு நிச்சயம் நடக்காதுங்க, நான் ஆசைப்படுறது எதுவுமே நடக்காதுங்க, இது என் அம்மா மேல சத்தியம், என் அப்பா மேல சத்தியம், என் பெரியப்பா மேல சத்தியம், எங்க பாஸ்டர் மேலேயே சத்தியம். எத்தனை முறை சொல்றோம், நான் ஆசைப்படுறது நடக்காது, எனக்கு பிடிச்சவங்க என் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாரும் என்னை விட்டு போய் எனக்கு எதுவுமே நடக்காது, எனக்கு எதுவுமே நடக்காது, நான் அப்படித்தான், நான் தரித்திரம் பிடிச்சவன், ஏன்னா அப்படித்தான் இருப்பேன், என் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி உனக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லுவார். நம்ம திரும்ப திரும்ப முத்திரை போட்டுக்கிட்டே இருப்போம், நான் அப்படித்தான் போய் தொலை போ. அப்போ ஆண்டவர் இவ்வளவு தூரம் சொல்றாரு, நான் முற்பிதாக்களின் தேவன்டா, நான் சொல்ல உங்களுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும். எல்லாம் சொல்லிட்டு இப்போ மோசே பதில் பேசுறாரு. அப்பொழுது மோசே, ஏமா கொஞ்சம் வெளியே வேணா கூட்டிட்டு போயிருமா, எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, கூட்டிட்டு போயிரு, அப்படியே வாக் பண்ணிட்டு வா, எங்க கவனிங்க. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பவே மாட்டாங்க ஆண்டவரை. அதுக்கு என்ன காரணம்? இதுக்கெல்லாம் ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குது, அதான் பொறுமையா கவனிக்கணும். அவர்கள் என்ன நம்ப மாட்டாங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் கீழ்ப்படி, ஒரு பையன் கூட கீழ்ப்படிய மாட்டான் ஆண்டவரை.
ஏன் இப்படி சொல்லணும்? ஏன்னா ஏற்கனவே மோசே ஒரு காலத்தில் அடிபட்டிருக்கிறார். என்ன காரியம்? அதுக்கு கொஞ்சம் அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படி போவோமா? வாங்க பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். பொறுமையாக நான் வாசிக்கிறேன், நிறுத்தி நிதானமாக கவனிக்கணும். யாத்திராகமம் 2:13வது வசனம். ஒரு நாள் மோசே அவர் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவன் மறுநாளிலே வெளியே போன போது, இப்போ மோசே எங்கே போகிறாரு? அரண்மனையை விட்டுட்டு அப்படியே வெளியே போன போது எபிரேய மனுஷர் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். எபிரேயர்கள்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். இப்போ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் யாரு மேலே தப்புன்னு இருக்கிறத மோசே பார்த்துட்டு, ஏய் உன் நண்பன் தானே, உன் தோழன் தானே, அவனை ஏன் நீ சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கன்னு சொன்னதுக்கு 14ஆம் வசனம் சொல்லுது, அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? யாரு கேட்குறா? இஸ்ரவேல்ல இருக்கிறவன் 2 பேர் சண்டை போட்டு இருக்கிறவன் ஒருத்தன் கேட்குறான். சண்டை தடுக்க போன இடத்துல மோசையை பார்த்து ஒரு வார்த்தை வருது, எங்களுக்கு மேல உன்னை எவன்டா தலைவரா வச்சான்? எங்களுக்கு மேல உன்னை நியாயாதிபதியா வச்சது எவன்? யாரு கேட்குறா? அடிமையில் இருக்கிறவங்க. இப்போ கவனிங்க, மோசே யாரு? பார்வோன் அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பார்வோனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தோட வாழ்றவர் தான் மோசே. அப்ப ஏன் இவங்க கேட்டாங்க? ஏன்னா இவங்களுக்கு தெரியும், நம்ம இனத்துல இருந்து போய் தான் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான் மோசே. பார்வோனுடைய, நீ என்னதான் அரண்மனையில் இருந்தாலும் ரத்தம் எங்க ரத்தம்டா. உன் அம்மா அப்பா இன்னும் எங்க இருக்காங்க? எங்க கிட்ட தான் இருக்கா. உன் அண்ணன் எங்க கிட்ட தான் இருக்கான். உன் அக்கா எங்க தான் இருக்கா? என் கிட்ட தான் இருக்கிறா. நீ என்னமோ அரண்மனையில் போயிட்ட. மோசைக்கு தொப்பிக்கு மரியாதை இல்லைங்க. மோசை போட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை இல்லை. மோசை எங்கிருந்து வந்தவன் என்பதை இவர்கள் அறிந்திருந்தார்கள். இதனால எங்களை அதிகாரம் பண்றதுக்கு உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான்? நேற்றுக்கு ஒருத்தனை கொன்னுட்டியே, அதே மாதிரி என்ன கொல்லலாம் நினைக்கிறியா அப்படின்னு இவங்க கேட்டதுதான் மோசைக்கு ஆட்டம் கண்டுருச்சு. ஃபுல்லா ஆட்டம் கண்டுருச்சு. அப்போ ஓடின மனுஷன்தான் 40 வருஷம் திரும்பி பார்க்கல. 40 வருஷம் ஃப்ளாஷ்பேக் எப்படி இருக்கு பாருங்க. 40 வருஷம் திரும்பி பார்க்கல. இப்போ 40 வருஷம் கழிச்சுக்கிட்டு இப்போ ஆண்டவர் திருப்பி எங்க போய் சொல்லுதாரு? இஸ்ரவேல்கிட்ட நீ போயா, பொண்ணோட பொருளோட வருவாங்க, அவங்களெல்லாம் நீ கொள்ளை அடிப்பீங்கன்னா எவன் என்னை நம்புவான்? 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பலவானா இருந்தேன், இப்போ நான் கிழவனா மாறிட்டேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்வோனுடைய இன்சியல் எனக்கு இருந்துச்சு, பார்வோனுடைய ரதம் எனக்கு இருந்துச்சு. இப்போ கோலும் கையும் ஒரு 15 ஆடும் தான் இருக்குது. இப்போ நான் தொங்கி போய் திக்கு நாவி, அன்னைக்கு பலவான், இன்னைக்கு நான் மந்த நாவு. வயசு ஏஜ் கடந்து போச்சு, வயசு கடந்து போச்சு. இனி நான் என்ன பண்ணுவேன்? என்னை எவனும் நம்ப மாட்டான், யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்னு யார் சொல்றா? மோசே சொல்றார். நியாயம் தானே? புரியுதா உங்களுக்கு? அப்போ மோசே சொல்றாரு, என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சில அடையாளங்கள்லாம் காமிச்சு சொல்றார். அப்போ எனக்கு அருமையான பிள்ளைங்களே, அப்போ மோசேவை நம்ம நெருங்கி பார்க்குறோம். ஏன் மோசே இந்த வார்த்தையை சொன்னார்? அவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னத்தை அனுபவிச்சார்? அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஒரு சில திட்டங்களையும் தரிசனங்களையும் தரும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? நடந்து முடிந்த காரியங்களை கர்த்தருக்கு முன்ன வைக்கிறோம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், இதை நான் உனக்கு செய்வேன், உன்னை கொண்டு இப்படி நடத்துவேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? உன் ஃபிளாஷ்பேக் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறீங்க. அது அப்படி நடந்துச்சுல ஆண்டவரே, அது இப்படி நடந்துச்சுல ஆண்டவரே, அதனால இது வாய்க்காது, இது நடக்காது, இது சாத்தியம் இல்லை. கர்த்தர் சொல்றார், நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. நான் தானே உனக்காக யுத்தம் பண்ணுவேன்ற, நான் தானே உனக்கு யுத்தம் பண்ணுவேன்ற. நீ என்ன நீ சொல்றது? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த கொரோனா காலகட்டத்திலையும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வாழ்ந்து நீ சுகித்திருப்பாய், உனக்கு குறைவென்பது இல்லை. காரணம், உனக்கு கர்த்தர் யுத்தம் பண்றார். எவ்வளவு வியாதி, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பலவீனம், தேவ சமூகத்தில் அமர்ந்துரு, கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார்.